இயேசுவில் பிரியமானவர்களே, வருகிற 15ஆம் தேதி தமிழ் சமூகம் பொங்கல் விழாவை சிறப்பித்து மகிழ்கிறது. அது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். வெறும் விவசாயிகள், நிலத்தில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு மட்டுமல்ல, இது தமிழர்களுக்கான, ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான, தமிழ் சமூகத்துக்கான ஒரு விழாவாகவே பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திலே இந்த பொங்கல் விழாவை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி பங்களவில் இங்கே அந்த விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். பிரியமானவர்களே, பொங்கல் விழாவை பற்றி ரொம்ப பெரிதாக மீண்டும் மீண்டுமாக நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அப்படி இல்லை. நமக்கு பொங்கல் விழாவை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில சிந்தனைகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்முடைய இறை வார்த்தைக்கு நாம் போகலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் இந்த விழாவை மிக அழகாக ஒரு நன்றியின் விழாவாக கொண்டாடி இருக்கிறாங்க. இது ஒரு நன்றியின் விழா, தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவல். 4 நாட்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். முதல் நாள் பொங்கல் விழாவுக்கு வரக்கூடிய முதல் நாள் போகி என சொல்லுகிறார்கள். தெரியும், போகி என சொல்லுகிற போது அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது போகி என்ற வார்த்தையை விட போக்கி என்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. போக்கி, போக்கிரி கிடையாது, போக்கி. என்ன போக்கி என்றால், பழையதை எல்லாம் போக்கிவிட்டு புதியதை நாம் வரவேற்கிறோம். இந்த புதிய நாளை வரவேற்பதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த நாளை இந்த போக்கி, பழையதை போக்கிவிட்டு, கெட்டதை எல்லாம் போக்கிவிட்டு, தீமையானதெல்லாம் போக்கிவிட்டு, நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் போக்கிவிட்டு, வரக்கூடிய தையும் அப்படிதான் இருக்கும், வரக்கூடிய புது வருஷம் அப்படிதான் இருக்கும், இந்த எண்ணங்களை எல்லாம் போக்கிவிட்டு வருகிற ஆண்டு நமக்கு எல்லாம் நலமாக, சுகமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு நாம் புது ஆண்டுக்குள் நுழைவதற்கு இது எல்லாம் நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம், எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நம்முடைய எண்ணத்தில் இருந்து, மனதில் இருந்து நாம் போக்க வேண்டும். கடைசியில் இந்த போக்குதல் என்ற இந்த நிகழ்வு போகியாக மாறி, அந்த போகியான மாறிய இது பழைய டயரெல்லாம் எடுத்து அதை கொளுத்தி இயற்கையை நாம் மாசுபடுத்துகிற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த போகி என்றால் நாளை தினத்தில் நம்ம பார்க்கலாம், காற்றை மாசுபடுத்தக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழசையும் கொண்டு வந்து கொளுத்தி, எல்லா பழைய டயரெல்லாம் கொளுத்தி அதை நாம் போகியாக கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் கொண்டாடிய விழா நம்முடைய திருவிழாவுக்கு முன்பாக நம்முடைய மனதுக்குள், எண்ணத்துக்குள் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள், நம்முடைய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறக்கணும். அதெல்லாம் எண்ணத்திலிருந்து எடுத்துடணும். நம்ம புதிய நினைவுகளோடு புது வருஷத்துக்குள்ளே போகணும் என்பதைத்தான் அவர்கள் முதல் நாளாக வைத்தார்கள். போகியாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த நாள் பொங்கலிட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நிலத்தினுடைய முதல் கனிகளை எடுத்து, நிலத்தினுடைய முதல் பலனை எடுத்து அதை ஆண்டவருக்கு சமைத்து, அது ஆண்டவருக்கு, சூரிய பகவானுக்கு அவர்கள் படைப்பதாக அவர்கள் கடவுளுக்கு படைத்தார்கள். பிரியமானவர்களே, இது ஏதோ நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. நன்றியின் விழாவாக கொண்டாடினார்கள், பெந்தகோஸ்தை விழாவாக கொண்டாடினார்கள், அவர்கள் அறுவடை நாளாக அதை கொண்டாடினார்கள். என்ன செஞ்சாங்க? யூத மக்கள் தன்னுடைய வயலில் விளைந்த பலனை கொண்டு வந்து அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. தங்களுடைய முதல் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசுவையும் கூட காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க. முதல் தலைமகன் யாருக்கு சொந்தமானவர்? கடவுளுக்கு சொந்தமானவர். அதனால்தான் ஆபேல், காயின் இவர்கள்
கடவுளுக்கு காணிக்கையாக படைத்தாங்க. பிரியமானவர்களே, யூத சமூகத்தில் நன்றியின் விழாவாக, அறுவடையின் விழாவாக, பெந்தகோசு விழாவாக அவர்கள் இந்த நன்றியின் விழாவை கொண்டாடினாங்க. நம்முடைய கலாச்சாரத்திலும் அது நன்றியின் விழாவாக கொண்டாடினார்கள். சமைத்த அந்த உணவை எடுத்து ஆண்டவருக்கு படைத்து அதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய வயலில் நல்ல விளைச்சலை கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் இது நடக்கலை. நம்ம விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்வார். மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருந்தானாம், அவனுடைய வயலில் நிறைய விளைந்ததாம். அவன் என்ன சொல்லி கொண்டான்? நெஞ்சே உண்டு கொடுத்து மகிழ்ச்சி திளைத்திடு, என்னுடைய களஞ்சியங்களை மிக பெரிதாக கட்டுவேன், அதில் நான் சேர்த்து வைப்பேன், உண்டு குடித்து மகிழ்ச்சி திளைத்திடுவேன். ஆனால் ஆண்டவர் அவனை திட்டுகிறார். அவனை ஒரு அறிவற்ற செல்வன் என்று சொல்கிறார். ஏன்னா அவன் யாருக்கு நன்றி சொல்லலை? கடவுளுக்கு நன்றி சொல்லலை. எனக்கு நிறைய விளைச்சல் வந்தது, அது கடவுள் கொடுத்தது என்று அவன் ஆண்டவுக்கு நன்றி மறந்தவனாக இருந்தான். எனவே ஆண்டவர் சொல்றாரு, பைத்தியக்காரா, இதெல்லாம் இருக்கு, ஓகே தான், இன்னைக்கு நைட்டு செத்து போயிட்டு என்ன பண்ணுவேன்? அறிவற்ற செல்வன். இது யார் கொடுத்தாங்க, யாரால் இது கிடைச்சது என்பதை மறந்து விட்டான். ஏதோ தன்னுடைய உழைப்பு மட்டும் அப்படின்னு நினைச்சு அவனை அறிவற்ற செல்வன் ஆண்டு சொல்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க நம்முடைய முன்னோர்கள். ஆக இது 2வது விழாவாக கொண்டாடினாங்க. ஆண்டவுக்கு நன்றி சொல்கிற விழாவாக, பொங்கல் விழாவாக அவள் கொண்டாடி சிறப்பித்தார்கள். ஆண்டவுக்கு நன்றி. 2வது அடுத்த நாள் அவர்கள் மாட்டு பொங்கலாக தன்னோடு இணைந்து தனக்காக உழைத்த தன்னுடைய கால்நடைகள், தன்னோடு இணைந்து தன்னோடு சேர்ந்து உழைத்த அந்த கால்நடைகளுக்கெல்லாம் அவர்கள் நன்றி சொன்னார்கள். 3வதாக காணும் பொங்கலாக கொண்டாடினார்கள். நான் மட்டும் இந்த சமூகத்தில் வளர்ச்சடையில, என்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டுமே, என் தனிப்பட்ட உழைப்பினால் மட்டுமே நான் முன்னேறல. என்னோடு இருந்தவர்கள் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உதவி செய்தார்கள். என்னுடைய உறவினர்கள் நான் வாழ்வதற்கு, நான் வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க. அந்த உறவினர்களை எல்லாம் நாம் சென்று சந்திக்க வேண்டும், அவளை நன்றி சொல்ல வேண்டும், அவளோடு இந்த நாளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உறவினால், உங்களுடைய நட்பினால், உங்களுடைய அன்பினால் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உறவினர்களை எல்லாம் சென்று சந்தித்தார்கள். காணும் பொங்கல். இப்படியாக பெரியமானவர்களே, மிக அற்புதமாக ஆண்டவருக்கும் தன்னோடு இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் தன்னோடு இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் தன்னோடு உழைத்த நண்பர்களுக்கும் நன்றியின் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த பொங்கல் விழாவில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நான் வயலில் வேலை செய்யலை, நான் கடனில் வேலை செய்யலை, நான் விவசாயம் பண்ணலை. பிரியமானவர்களே, நாம் அந்த வேலை செய்யாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் உழைத்து கொடுக்கக்கூடிய உணவைத்தான் நாம் இங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் பர்கர் பீஸா சாப்பிடுவாங்க, அதை விட்டுடுவோம். ஆனால் எல்லா நாளும் அதை சாப்பிட முடியாது இல்லையா? நமக்கு நம்முடைய நிலத்தினுடைய விளைச்சலை நாம் சாப்பிடுகிறோம். பிரியமானவர்களே, அந்த மக்களுக்காக நன்றி சொல்லுவோம். அந்த மக்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். பிரியமானவரே, இன்றைய நாளுக்குண்டான வாசகங்களுக்கு நான் வருகிறேன். 2 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம். அண்ணா என்கின்ற ஒரு பெண்மணி கோவிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அழுது புலம்பி ஜெபிச்சாங்க அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, அவள் மனம் கசந்து அவள் ஜெபித்தாள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மிக துன்பமான ஒரு சூழ்நிலையிலே கோயிலுக்கு போகிறாங்க. என்ன பிரச்சனை அந்த அண்ணாவுக்கு என்றால், குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை செல்வம் இல்லை என்பது இன்றைக்கு வேண்டுமென்றால் அது மிகப்பெரிய ஒரு அவமானம், மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு பாரம் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு சில குடும்பத்தில் அது இருக்குது, ஒரு சில குடும்பத்தில் ஏற்றுக்கிறாங்க, பரவாயில்ல. அறிவியல் தெரிந்தவர்கள், மருத்துவம் தெரிந்தவர்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், ஐ நோ த ப்ராப்ளம், சரி இது எதனால் நமக்கு இந்த பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு சொல்லி அவர்கள் அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. ஆனால் எல்லா குடும்பங்களும் அப்படி கிடையாது. அது அந்த பெண்ணை அல்லது அந்த மனைவியை துன்புறுத்தக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமான, அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே குழந்தை செல்வம் இல்லை என்பது அது பாவமாக கருதப்பட்டது, ஆண்டுடைய தண்டனையாக கருதப்பட்டது. இப்போ அந்த குழந்தை செல்வம் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோடு இந்த அண்ணா ஆலயத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு மனம் கசந்து புலம்பி அழுகிறார்கள். அங்கே வார்த்தை வருது, கோவிலுக்கு வந்து மனம் கசந்து அழுது புலம்பி மன்றாடுகிறார். எத்தனை வார்த்தை பயன்படுத்த பாருங்க. ஸோ அவள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஏலி என்கிற குருவானவர் பார்க்கிறார், ஒரு பெண்ணு ஆண்டவரை பார்த்து வாய் மட்டும்தான் ஆடுது, வசையுது, ஷேக் ஆகுது, ஆனால் எந்த வார்த்தையும் வெளியே வரமாட்டேது, சத்தமாக ஜெபிக்கல. எனவே அவர் தவறாக புரிந்து கொள்கிறார். இதை குடிச்சிட்டு வந்து இங்கே ஏதோ முனைவிட்டு இருக்கிறா என்று சொல்லி போய் சத்தம் போடுகிறார். குடிச்சிட்டு வந்து இங்கே வரலாமா, குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து பிணத்தலாமா என்று சத்தம் போடுகிறார். அந்த அம்மா சொல்லுது, நான் மிகுந்த கவலையோடு வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், ஆண்டவர் நோக்கி நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். குழந்தை செல்வத்துக்காக நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். அப்போ ஏலி புரிந்து கொள்கிறார், உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புகிறார். அந்த பெண்மணி வீட்டுக்கு போகிறாங்க. அது பின்பாக நாம் வாசித்தோம். அந்த பெண்மணிக்கு அண்ணாவுக்கு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். அதான் இன்னைக்கு முதல் வாசல். அப்போது முதல் வாசல் நான் பார்த்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் அந்த அண்ணாவினுடைய மனவேதனையை புரிந்து கொள்கிறார். அந்த மனவேதனையை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அவருடைய துக்கத்தை, அவருடைய வேதனையை, அவருடைய மனபாரத்தை, அவருடைய கண்ணீரை, அவருடைய கவலையை ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றார், புரிஞ்சுக்கிறார். உன்னுடைய வேதனையை என்னுடைய வேதனையாக நினைப்பதுதான் அன்பு. உன்னுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுவதுதான் பரிவு. அப்போ ஆண்டவர் அண்ணாவினுடைய வேதனையை அறிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அண்ணாவினுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார் நம்முடைய கடவுள் படை ஏற்பாட்டில். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வருகிறோம். இங்கே இன்னொரு புதுமை நடக்கிறது. தொழுகை கூடத்தில் இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தீ ஆவி பிடித்த ஒரு மனிதன் அங்கே வருகிறான். அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறான். ஆண்டவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ திடீரென்று அந்த மனுஷன் எழுந்து கத்துகிறான், ஆண்டவர் யார் எங்களுக்கு தெரியும், நாசரேத்து இயேசுவே ஏன் எங்களுக்கு ஒழிக்க வந்தீர், எங்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்க வந்தீங்க, நீங்கள் யார் எனக்கு தெரியாதா, நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர், எல்லாம் நிறைய சரியான பதிலை இந்த பேய் சொல்லுது. ஆண்டவர் இயேசு, நான் போதித்து கொண்டு இருக்கிற போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுற என்னை நீ என்னுடைய போதனையை நீ டிஸ்டர்ப் பண்ணுற, என்னை டைவர்ட் பண்ணுற, எனக்கு ஒரு தொல்லையாக இருக்கிற, முதல்ல அவன் தூய்மை வெளியே போடுங்க. இயேசு அப்படியாக அவன் மீது கோபப்படவில்லை, ஆத்திரப்படலை, எரிச்சல் படலை. இதை நானாக என்ன பண்ணிப்பேன், கொஞ்சம் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிடு. இயேசு என்ன பண்ணுறார், கோபப்படவில்லை, பரிவு காட்டுகிறார். அவன் பேசல, அவனுக்குள் இருக்கக்கூடிய தீயாவி அவனை தொல்லைப்படுத்துகிறது. அப்படி பேசினால்தான், அந்த தீயாவியை பேசினால்தான் இவன் வெளியேற்றப்படுவான், இவனை வெளியே அனுப்புவாங்க. அவனுக்குள் நாம் மீண்டும் அப்படியே இருக்கலாம். ஆனால் உள்ளே இருந்தால், அமைதியாக இருந்தால் இயேசு அவனை குணப்படுத்தி விடுவார். எனவே இயேசுக்கு அகெயின்ஸ்டா, இயேசு பேசுவதற்குண்டான அகெயின்ஸ்டா டைவர்ட் பண்றாரு தீயாவி. அவனுக்குள் இருந்து இயேசு அதை புரிஞ்சுக்கிறார். நீ அவனை எப்படியாவது குணப்படுத்த கூடாது என்ற ஐடியாவில் தான் நீ பேசி நிற்கிற, வாயை மூடு சொல்ற, வாயை மூடு. பிரியமானவர்களே, அந்த தீ ஆவியை பிடித்த அந்த மனிதனை இயேசு புரிஞ்சுக்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் பண்றார். அவன் தீ ஆவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனுஷன் நம்ம குணப்படுத்தணும், அந்த மகனை குணப்படுத்தணும், அவனுக்கு புது வாழ்வு கொடுக்கணும். இயேசு அவனை குணப்படுத்துகிறார். இப்போ ரெண்டு நிகழ்ச்சி. ஒன்று, அண்ணாவினுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர். இங்கே தீ ஆவி பிடித்திருந்த அந்த மனுஷன் அவனையும் புரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, அவர் ரெண்டு பேருக்கும் சுகம் கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இங்கே இந்த பெண்மணிக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார், இங்கே அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறார். இன்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கக்கூடிய பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்க மனதிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்க குடும்பத்திலும் கூட நிறைய வேதனைகள், துன்பங்கள், மனக்கலக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான அந்த அண்ணா பட்டாள இந்த சமூகத்துல கண்டிப்பாக தப்பா பேசியிருப்பாங்க. அந்த அண்ணாவை, நீ பேய் பிடித்தவ, நீ தீட்டுப்பட்டவ, நீ பாவி,
கடவுள் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு, குழந்தை செல்வத்தை கொடுக்கல, நீ கடவுளுக்கு உகந்தவ கிடையாது, ஏதோ சின்ன வயசுல நீ பாவம் பண்ணியிருக்கிற, கடவுள் உன்னை தண்டிச்சிருக்கிற பேசியிருப்பாங்க. அந்த பேச்சு, அந்த ஏளன பேச்சுகள் எல்லாம் தாங்கி அந்த மனசோடு தான் ஆலயத்துக்குள்ள வந்து மனம் கசந்து மன்றாடுகிறாள். அவமானம் தாங்க முடியாம அந்த பெண்மணி ஜெபிச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு மனிதர்கள் உங்களை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், உங்களுடைய உறவை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தவறாக பேசியிருக்கலாம், அல்லது உங்களுடைய முயற்சிகளை தடுக்கலாம், உங்களுடைய காரியங்களை தடுக்கலாம், உங்க குடும்ப நிம்மதியை கெடுக்கலாம். இருக்கலாம் கண்டிப்பாக. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீங்க. அண்ணாவை போல ஜெபிக்க உங்களால் சில பேருக்கு முடியும். அண்ணா ஜெபித்தாள், ஆனால் இந்த மனுஷன் ஜெபிக்கல, பேய் பிடித்தவன் ஜெபிக்கல, அவனுக்குள்ள இருந்த பேய் தான் கத்தியது. ஆனால் ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். சில பேருக்கு ஜெபிக்க தெரியும், சில பேருக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வேதனை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். உன்னுடைய வேதனை உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, உன்னுடைய கஷ்டத்தை ஆண்டவர் எப்படி கொட்டுவது தெரியல, ஆனாலும் கூட ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 56 8வது இறைவார்த்தையை நாம் படிப்போம். திருப்பாடல் 56 8வது இறைவார்த்தை. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார்? என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவி. தாவீது பாடுகிறார், என் துன்பங்களுடைய எண்ணிக்கையை நீ அறிவீர். பிரியமானவர்களே, பல பேருக்கு உங்களுடைய துன்பங்களுடைய எண்ணிக்கை தெரியாது. How many problems that you are facing in your life? எத்தனை கஷ்டம் உங்க வாழ்க்கையில் இருக்கு, எத்தனை துன்பம் உங்க குடும்பத்தில் இருக்கு தெரியாது. உங்க குடும்பத்தினுடைய துன்பங்களை எண்ணி பாருங்க, தெரியாது எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஒன்று மாதிரி ஒன்று, இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம், நாளைக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை ப்ராப்ளத்தோடு நம்ம இருக்கிறோம் தெரியாது. உங்க குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் இருக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு கஷ்டம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கஷ்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நம்முடைய கஷ்டத்தை தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், என் துன்பங்களின் எண்ணிக்கையை யார் அறிவார்? கடவுள் அறிகிறார். உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட, உங்க கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட, உங்க ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட கடவுளுக்கு சரியாக தெரிகிறதாம். கடவுளுக்கு, ஆண்டவருக்கு சரியாக உங்கள் பிரச்சனை தெரியுது. என் துன்பங்களின் எண்ணிக்கையை ஆண்டவரே நீர் அறிவீர். அடுத்த வாக்கியம், உம்முடைய தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறீங்க. இந்த கண்ணீர் என்பது துக்கத்தின் அடையாளம், கண்ணீர் என்பது வேதனையின் அடையாளம். எப்பயா சில சமயத்தில் தான் நம்ம சிரிச்சு கண்ணீர் விடுவோம், ஆனந்த கண்ணீர். மற்ற எல்லா கண்ணீருமே என்ன கண்ணீர்? அது வேதனையின் கண்ணீர், பாரத்தின் கண்ணீர். பிரியமானவர்களே, என்னைக்காவது நீங்க உங்க கண்ணீரை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? கண்ணீருக்கு பலம் உண்டு, கண்ணீருக்கு வெயிட் உண்டு, கண்ணீருக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த கண்ணீரை நாம சேர்த்து வச்சிருக்கிறோமா? அந்த கண்ணீரை அப்படியே விட்டுட்டோம், விட்டுட்டோம், கட்சியில் தொடச்சு விட்டோம். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் பாட்டில் வச்சு சேர்த்து வச்சு மியூசியத்தில் வைக்கிறார் அவரு உங்கள் கண்ணீரை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களை, நாம் நேற்று அழுதிருப்போம், அந்த கண்ணீர் நேற்றோடு போயிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நேற்று நீ பட்ட கஷ்டத்தையும் கூட ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். உன்னுடைய கடந்த ஆண்டில் நீ பட்ட கஷ்டத்தையும் கூட நீ மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். உன்னுடைய துக்கம் ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது, உன் கஷ்டம் ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உன் கஷ்டத்தை ஆண்டவர் மறக்கலை. பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டத்தை நம்மோடு இருக்கிறவர்கள் கூட மறந்து போயிடுவாங்க. இன்னைக்கு ஒருவர் அவருடைய கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் கேட்டேன், லிசன் பண்றேன். நாளைக்கு இன்னொரு வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்லுவார், இவருடைய கஷ்டத்தை நான் மறந்துடுவேன், அவருடைய கஷ்டத்தை நான் ஞாபகத்தில் வச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய கஷ்டத்தை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன், அது பாஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது. மனிதர்கள் நம்முடைய கஷ்டத்தை மறந்து விடுகிறார்கள். மனிதர்கள் நம்முடைய துன்பத்தை மறந்து போவார்கள், நம்முடைய வேதனையை மறந்துடுவாங்க. நாம நினைச்சிருக்கலாம், என் கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னேன், ஞாபகத்தில் வச்சிருப்பாரு, உதவி செய்வாரு, அவர் மறந்துட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார். கடந்த கால துன்பங்களை, கடந்த கால கஷ்டங்களையும் கூட அவர் மறக்கல, ஞாபகத்தில் இருக்கு.
பிரியமானவர்களே, உன் கண்ணீரை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீ ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறாய், ஆண்டவருடைய ஞாபகத்தில் நீ இருக்கிற, ஆண்டவர் உன்னை மறந்து போகல. பிரியமான நம்முடைய கடவுள் நம்மை மறக்காமல் நம்முடைய துன்பங்களை நினைவு கூர்ந்து, நம்முடைய போராட்டங்களை நினைவு கூர்ந்து தக்க வேளையில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். தக்க வேளை ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 34:18, திருப்பாடல் 34:18 வசனம், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்ம நல்லா இருக்கும் போது தான் கூட இருப்பாங்க. நம்ம வளமையோடு இருக்கிறப்ப நம்முடைய நண்பர்கள் கூட இருப்பாங்க, சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க. என் பெத்த பிள்ளைகள் கூட அப்படி தான். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும்போது உங்களுக்கு பென்ஷன் வருதுன்னா கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா பெத்த பிள்ளைகள் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வரை நல்லா இருப்பாங்க. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக போனால் விட்டு போகிறார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி மறந்த சமுதாயம். நான் பொங்கல் விழாவை நன்றியின் விழா சொன்னேன். இன்றைக்கு நன்றி மறந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை நன்றி இல்லாமல், பெற்றோர்களுக்கு மீது நம்பிக்கை இல்லாமல், நன்றி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இறை வார்த்தை சொல்லுது, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு போகலை, அவரும் கூட இருக்கிறார். அடுத்து, நைந்த நெஞ்சங்களை அவர் காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, தான் முதல் செய்திங்க. நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையோடு வந்திருக்கலாம், அல்லது அவநம்பிக்கையோடு கூட வந்திருக்கலாம். என்ன கடவுள், என் கஷ்டம் அவருக்கு புரிய மாட்டேங்குது, என் பிரச்சனை அவருக்கு புரிய மாட்டேங்குது, என் வேதனை அவருக்கு தெரிஞ்சு மாட்டாரு, என்னுடைய நிலைமை அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சொல்லி கடவுளை பார்த்து நம்ம சொல்கிறோம். என் கஷ்டம் அவருக்கு புரிய மாட்டேங்குது, என் பிரச்சனை அவருக்கு புரிய மாட்டேங்குது, என்னுடைய சூழல் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? கடவுளுக்கு தெரியலன்னு சொல்கிறோம். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் தன் நினைவில் வைத்திருக்கிறார், தன் தோற்பையில் வைத்திருக்கிறார், உன்னை மறக்கிற. ஆக முதல் செய்தி, பிரியமான நம்பிக்கையோடு வாழ்வோம், நம்பிக்கையோடு இருப்போம். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி சொல்லுவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்றால், ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளை அறிகிறார், உங்களுடைய கஷ்டத்தை பார்க்குறார். பார்க்குறது மட்டுமில்லை, அவர் உன்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கிறார். அண்ணாவுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த தீ ஆவி பிடித்த மனிதனுக்கும் விடுதலை கொடுப்பார், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். இது முதல் செய்தி. ரெண்டாவது, பிரியமானவர்களே, ஒரு சின்ன செய்தி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இங்கே இந்த வாசகத்தை எப்படியும் திங்க் பண்ணலாம். எனக்கு நான் படித்த 2 வாசகத்தை இப்படியும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, முதல் வாசகத்தில் அண்ணா ஜெபித்து கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய லேவி அல்லது அந்த குருவானவர் அண்ணா கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாரு? குடிச்சிட்டு இங்கே வந்து உளறி கொண்டிருக்கிறாய். அவள் ஜபம் பண்ணி, அந்த அம்மா ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த அம்மாவுடைய ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணுறார், டிஸ்டர்பிங் ஹர். அவள் நம்பிக்கையோடு மனம் கசந்து ஜெபம் பண்ணும் போது, குடிக்காரிய இங்கே வந்து சத்தம் போடுற, இங்கே வந்து பெனாத்தி நிற்கிற என்று அவளுடைய ஜபத்தில் ஒரு தடையை கொண்டு வருகிறார், டிஸ்டர்பிங் ஹர். இங்கே நற்செய்தி வாசகத்தில் அங்கே ஆலயத்துக்குள்ளே இந்த தீப்பிடித்த மனிதன் இருக்கிறான். எப்படி வந்தான், ஏன் வந்தான் நமக்கு தெரியல. கூட்டிகிட்டு வந்தாங்களா, அவனே வந்தானு தெரியல. ஆனால் அவன் ஜப கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுக்குள் இருக்கக்கூடிய தீயாவை என்ன பண்ணுது? இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணுது, அவனையும் டிஸ்டர்ப் பண்ணுது. பிரியமானவர்களே, 2 விதமான டிஸ்டர்பன்ஸ் நாம் ஜெபிக்கிற போது இந்த 2 விதமான டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும். ஒன்று, ஏலியின் வழியாக அண்ணாவுக்கு வந்தது, ஃப்ரம் அவுட் சைட். அடுத்தவர் வழியாக நாம் ஜெபிப்பதை நமக்கு தொல்லை அல்லது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வீட்டில் பைபிள் படித்து பாருங்கள், கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுங்க. நீங்கள் டிவி போடாமல் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அவன் போய் டிவி போடுவான், இல்லை அவர் வந்து டிவி போடுவார். நீங்கள் ஜெபிப்பதற்கு 3வது மனுஷன் வந்து தடையாக்குன்னு அவசியம் கிடையாது. நம்முடைய குடும்பங்கள்லேயே நம் ஜெபிப்பதற்கு அல்லது ஜெபிக்கிற போது தடைகள் இருக்கிறது, தடைகள் வருகிறது. இங்கே நற்செய்தி வாசகத்தில் அவனுக்குள் இருந்த தீயாவி அவனை டிஸ்டர்ப் பண்ணுது, ஜெபிக்க விடாமல். நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசைகள், நம்முடைய பாவங்கள் அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய அவன் நம்பிக்கைகள்
அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய பேர் ஆசைகள், நமக்குள் இருக்கக்கூடிய பலவிதமான இந்த உலகத்தை பற்றிய காரியங்கள், இதுக்கு ஜெபம் பண்ணோம், ஏன் ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ண கிடைச்சிட்டு போதா, எத்தனை நாள் தான் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஜெபத்தை விட மற்ற காரியம் நமக்கு முக்கியமாக இருக்குது. நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள், பேராசைகள் அல்லது அவநம்பிக்கைகள் நம்மை ஜெபம் பண்ண விடாமல் தடுக்கிறது. இந்த ரெண்டுத்திலும் இருந்தும் நாம் வெளியே வர வேண்டும். ஜெபிக்கிற போது பிரியமானவர்களே, 2 பேரும் சுகம் பெற்றார்கள். இன்னைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபிக்கிற போது தொந்தரவு இல்லாமல் ஜெபிக்க முடிகிறதா? தனியா இது போல இதெல்லாம் கிடையாது. இது குழு ஜெபம். நீங்கள் கவனிச்சாலும் கவனிக்கலாம், ஜெபிச்சாலும் ஜெபிக்கலாம், யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே அல்லது வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுகிற போது எத்தனை மணி நேரம் உங்களால் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் ஜெபம் பண்ண முடியும் பண்ணுகிறீர்கள்? சத்தியமாக நான் சொல்கிறேன், 1 மணி நேரம்லாம் நீங்கள் யாருமே, அரை மணி நேரம் இருப்போம், பீடத்துக்கு முன்னாடி இருப்போம், கோயிலில் சாமி படத்துக்கு முன்னாடி இருப்போம், வீட்டில் சாமி படத்துக்கு உட்கார்ந்து இருப்போம். ஜெபம் பண்ணுறோமா? தடைகள் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் ஜெபம் பண்ணுறோமா? இங்கே உட்கார்ந்து இருப்போம், கிச்சனில், நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே உட்காந்துட்டு இருப்போம், வேறு எதையோ யோசிச்சுன்னு இருப்போம். எங்களோட பல பேர் இப்பயும் அப்படி தான் இருக்காங்க, வேறு ஏதாவது யோசிச்சுன்னு இருப்போம். சில பேருக்கு எப்படா முடிப்பார் அந்த யோசனை. பிரியமானவர்களே, அது ஜெபம் இல்லை. நீங்கள் ஒன்றித்து வர ஜெபம் இல்லை. உங்களுக்குள்ள வேறு எண்ணங்கள் போய்கொண்டிருக்கிற போது உங்களுடைய உடல் தான் அங்கே இருக்கிற ஒழிய உங்கள் மனசும் உங்களுடைய எண்ணங்களும் அங்கே கடவுளை பற்றிய எண்ணங்கள் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் ஜெபம்னு நினைக்கிறோம். கோயிலில் உட்கார்ந்தா அது ஜெபம், சாமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா அது ஜெபம் ஆயிடுது. உட்கார்றது ஜெபம் அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு உரையாடுகிறீர்கள். பிரியமானவர்கள், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று, நாம் ஜெபத்தில் கவனத்தோடு அல்லது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நாம் ஜெபம் செய்யணும். பராக்குகள் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாம் ஜெபம் செய்யணும். வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் ஜெபம் பண்ணோம்னா முதல்ல தேவையானது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்க சொல்லுகிற போது நீங்கள் உள்ளே சென்று அந்த கதவை மூடுங்க, கதவை மூடி உள்ளேருந்து ஜெபம் பண்ணுங்க. உள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் பார்க்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கதவு என்பதை உள்ளே போயிட்டு கதவு மூடிக்கிங்க என்பதை வெறும் வீட்டு கதவு கிடையாது, இல்லை ஆலய கதவு கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிற போது மற்ற சிந்தனைகளை எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. க்ளோஸ் யுவர் டோர்ஸ், க்ளோஸ் யுவர் டோர்ஸ். அப்போ நீங்கள் யாரோடு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணோம், யாரோடு மட்டுமே நீங்கள் பேசணும், கடவுளோட. அப்போ க்ளோசிங் யுவர் டோர்ஸ் அப்படின்னா வீட்டு கதவு கிடையாது. நம்முடைய எண்ணங்களை நாம் க்ளோஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் அழுப்பணும். இங்கே சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு தோசை சுடுறதா, இட்லி சுடுறதா, வர கணவனுக்கு சப்பாத்தி சுடுறதா, அவங்க சுகர் பேஷண்ட்டு, இங்கே உட்காந்துட்டு நம்ம அதை யோசிச்சோம்னா யூ ஆர் நாட் க்ளோசிங் யுவர் டோர்ஸ். கதவை மூடுங்க. அதுக்கு பயிற்சி வேண்டும். நாம் இங்கேயே பார்க்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் இப்படி வந்தால் அவரை பார்க்குறது, ஒருத்தர் அப்படி போனால் இப்படி பார்க்குறது இங்கே நடக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். என்ன கான்சன்ட்ரேஷன், என்ன கான்சன்ட்ரேஷன்? அப்போது நாம் நம்முடைய தேவையற்ற எண்ணங்களையெல்லாம் ஜெபத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். க்ளோஸ் யுவர் டோர்ஸ், க்ளோஸ் யுவர் திங்கிங் அண்ட் கான்சன்ட்ரேட். அது படிப்படியாக தான் நடக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் அடிக்கடி இது செய்தால்தான் நீங்கள் கடவுளோடு உரையாட முடியும். சும்மா போன ஒரு பாட்டு பாட, இதை பைபிள் படித்தோம், அப்படியே போகணும், இதெல்லாம் ஜெபத்துக்கு உதவும். ஆனால் உங்களுடைய மனசு கடவுளோடு ஒன்றித்தாகணும்னா நீங்கள் போகணும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் விட்டுட்டு போகணும். நீங்கள் மொபைல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, பைபிளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தொங்குன்னு ஒரு சத்தம் வரும், நோட்டிஃபிகேஷன். ஒன்று மொபைல், அப்போ திருப்பி பைபிளுக்கு வருது, திருப்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு கால் வரும், திருப்பி அதை வச்சுட்டு யார் இந்த ஜெபம். யூ ஹவ் டு அவாய்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ நான் ஜெபிக்க போகும்போது இது எங்கே இருக்கணும்? வெளியே இருக்கணும். நம்பாட்கள் நன்மை வாங்க வரும்போது இதை கொண்டு வருவாங்க. இதென்ன இந்த மொபைல் நன்மை வாங்க வரும்போதே எவ்வளோ அடிக்ட் ஆகிக்கிறோம் பாருங்கள். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.
அது என் கையில் இல்லைன்னா ஏதோ சம்திங் ஐ லாஸ். அப்படி ஒரு அட்டாச்சோடு நம்ம அது இருக்கிறோம். த்ரோ அவே யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வென் யூ ப்ரே. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் கடல் அலையில் இருந்து ஜெபிப்பது வேறு, கடலுக்குள் ஜெபிப்பது வேறு. நீங்கள் கடல் அலைக்குள் இருக்கிறது வேறு, கடல் நடுக்கடலுக்கு போகிறது வேறு. கடல் அலைக்குள் என்ன இருக்கும்? ஓரத்தில் கடல் ஓரத்தில் அலைகள் வந்துட்டே இருக்கும். உங்கள் மனசுக்குள்ள விஷயங்கள் வந்துட்டே இருந்தால் அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ நடுக்கடலை போனால் ஒரு அமைதி கிடைக்கிறது, ஒரு தெளிவு இருக்கிறது. பிரியமான மனசுக்குள்ளே நிறைய போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இதுவா அதுவா அப்படியா இப்படியா இவனா அவனா அவங்களா எல்லாம் போட்டு திங்க் பண்ணால் நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாலும் கூட ஜெபம் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும்? நடுக்கடலை போட்டு இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருந்தால் மனசு ஜெபம் பண்ண முடியாது. ஸோ க்ளீன் யுவர் ஹார்ட், க்ளோஸ் யுவர் மைண்ட் அண்ட் க்ளீன் யுவர் ஹார்ட். இது ரெண்டும் இருந்தால்தான் நாம் ஜெபிக்க முடியும். முயற்சி எடுப்போம்.